அறிவே தெய்வம். மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறுங்கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புதற்கோர் முறை காட்டவும் வல்லீரோ மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்தமல்லி சட்னி. நான் அதுக்கு ஒரு ஃபுல் கொத்தமல்லி கட்டு எடுத்திருக்கேன். இங்க 1 பஞ்சுக்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரியான அளவு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். என்னோட புளி கொஞ்சம் நல்லாவே புளிக்கும், அதனால நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். உங்களோட புளியோடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளியை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்ததா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரியா பச்சை மிளகாய் 2 இல்லை 3 அந்த மாதிரி உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணினதுக்கு அப்புறமா அந்த உளுந்தோடைய கலர் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி மாறும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு 6 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த தவாலேயே அந்த ஹீட் இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்லேயே இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியையும் அதோட சேர்த்துக்கிட்டு அதோட 2 பூண்டு பல்லு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டிலேயே கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா, அதோட தேங்காய், கொத்தமல்லி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சிட்டு தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். தேங்காய் சட்னியை நம்ம எப்படி குயிக்காக அரைப்போமோ அதே மாதிரியே இந்த கொத்தமல்லி சட்னியையும் ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம். ஓகே, இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதையும் இப்போ அதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அங்கே வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போயும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்கணும். அதாவது எப்படின்னாக்க ஒரு நம்ம தேங்காய் சட்னியோட கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் இந்த சட்னியையும் நம்ம அரைக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு தடுக்கா பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இந்த சட்னிக்கு கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததா 1 இல்லை 2 காய்ந்த சிவப்பு மிளகாய் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா சட்னி, அது மேலே நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியான குயிக்கான கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடும். இட்லிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் கொத்தமல்லி சட்னி. அதோட கூட இந்த கொத்தமல்லி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லீஃப். இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளோட கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அதோட கூட இதில் விட்டமின் கேவும் இருக்குது, ஸோ நம்ம போன்ஸ்க்கும் நல்லது. அடுத்ததா இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டியும் நிறையாவே கிடைக்கும். இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணுது. அதோட கூட பிளட் சுகர் லெவலையும் இது கம்மி பண்ணுது. அதே மாதிரி இது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கொத்தமல்லி சட்னியை வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய மெனுவில் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி சட்னியோட கருப்பு உளுந்தில் அரைச்ச இட்லி பொடியோடைய லிங்கையும் இப்போ நீங்கள் இந்த எண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.